குடும்பமே மீனா தான் தப்பு செஞ்ச மாதிரி ஆளுக்கு திட்டுறாங்க. முத்து, ஏன் மீனா, இவ்வளோ உண்மை தெரிஞ்சும் அதை மறைக்கிறோமேங்கிற உணர்வு கூட உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. முத்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துறாங்க. அண்ணாமலைகிட்டையும் விஜயாகிட்டையும் மீனா மன்னிப்பு கேட்குறாங்க. நான் செஞ்சது தப்பு தான், ரோஹிணியே உண்மையே உங்ககிட்ட சொல்கிறதா இருந்தது, ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுன்னு மீனா சொல்ல, போது நிறுத்து மீனா, நீ எவ்வளோ பெரிய துரோகத்தை இந்த குடும்பத்துக்கு செஞ்சுருக்கிற, புரியுதா இல்லையான்னு கேட்குறாரு முத்து. மனோஜ் ரூமுக்குள்ளே போய் அவங்களோட கல்யாண ஆல்பத்தை எடுத்து பார்த்துட்டு, எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டியேன்னு ஆல்பத்தை கிழிச்செறிகிறாரு. சுவரில் மாட்டியிருந்த ஃபோட்டோவை எடுத்து என்னை முட்டாளாக்கிட்டேன்னு பித்து பிடிச்ச மாதிரி கத்துறாரு. ஃபோட்டோவை கீழே எடுத்து போட்டு உடைக்கிறாரு. ரோஹிணி அவங்க ஃப்ரெண்டு மகேஷ் வீட்டுக்கு போக, மகேஷோட ஹஸ்பண்ட் ரோஹிணி பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, போலீஸ் கேஸ்ன்னு ஆயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை ஆயிடும்னு சொல்ல ரோஹிணி கிளம்பி வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. ஸ்ருதி ரோஹிணி எவ்வளோ பெரிய தப்பை மறைச்சிருக்காங்க, ஆனால் அவங்க மனோஜை உண்மையாக லவ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் உண்மை தெரிஞ்சா மனோஜ் தன்னை ஏற்றுக்க மாட்டாருன்னு ரோஹிணி இவ்வளோ நாள் மறைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு பசிக்குதுப்பா சாப்பிட்லான்னு ரவிகிட்ட சொல்கிறாங்க. ரவியும் ஸ்ருதியும் அண்ணாமலையும் விஜயாவையும் சாப்பிட கூப்பிடுறாங்க. அண்ணாமலை, எனக்கு பசிக்கலப்பா, இப்போ சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அப்பா உடம்பு கெட்டு போயிடுவாங்க சாப்பிட்லான்னு ரவி சொல்கிறாரு. அண்ணாமலை சாப்பிட மறுத்துறாரு. ஸ்ருதி, ஆன்ட்டி நீங்கள் பசி தாங்க மாட்டீங்க, வாங்க சாப்பிட்லான்னு விஜயாவை கூப்பிட, இப்போ எனக்கு சாப்பாடு ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே எழுந்து போகிறாங்க. ஸ்ருதி, பசிக்குது வாங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லான்னு கிளம்புறாங்க. வித்யாவோட ஹஸ்பண்ட் முருகன் வித்யா சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு, முத்து அண்ணா என்னோட கூட பிறந்தவங்க மாதிரி, இந்த உண்மையை மறைச்ச ரோஹிணியை நம்ம வீட்டில் தங்க வச்சிருக்கிறது சரியாக இருக்காதுன்னு சொல்கிறாரு. அடுத்து ரோஹிணி என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல, எங்கே போக போகிறாங்க அதுவும் தெரியல. மீனா அழறாங்க. உண்மையை மறைச்சதுனால இப்போ எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.